ஹலோ ஹலோ அண்ணே, நான் சுந்தரம் பேசுகிறேண்ணே. சொல்லுப்பா. அண்ணே, இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி விளாண்டேனே. இப்போ என்னப்பா அப்படி சொல்கிற? ஆமாண்ணே, நேற்று ஆன்லைன் ரம்மியில் ஒரு 50,000 ரூபா விட்டுவிட்டேனே. அதை வீட்டுக்காரம்மா ஏதோ அக்கௌண்ட்டில் வச்சுருந்துச்சு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி 50,000 தெரியாதனமாக விளாண்டு தோற்று போயிட்டேன். அவள் எதுக்கோ விசேஷத்துக்கு யாருக்கோ கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருப்பா இருக்க. நானும் வட்டிக்கு வாங்கி வச்சிருப்பா. அதை நான் இது பண்ணாமல் நான் பாட்டுக்கு எடுத்து ஆன்லைன் ரம்மியில் விளாண்டுட்டேனே. இந்த ரம்மி சர்க்கிள் இருக்குல்ல, அதில் தானே. என்னப்பா அப்படி பேசிக்கிருக்க? அசால்ட்டாக பேசுகிறாப்பா. குடும்பத்தில் போய் பிரச்சனை வருமா வராதா? இப்படிலாம் போய் ஒரு கம்ப்யூட்டர் காலத்தில் போய் உனக்கு தெரிய வேணுமாப்பா? இப்படி போய் ஒரு வட்டிக்கு வாங்கி வச்சதை போய் இப்போ இந்த மாதிரி செஞ்சா எப்படியப்பா எந்த பொண்டாட்டிப்பா ஒத்துக்குருவாங்க? ஏப்பா சரிண்ணே, இருக்கட்டுண்ணே. நீங்கள் ஒரு 20,000 ரூபா ரெடி பண்ணி கொடுங்கண்ணே. ஏப்பா என்னப்பா 20,000 அசால்ட்டாக பேசிக்க. நீ 50,000 காலி பண்ண இல்லையா? இருந்தால் கொடுங்கண்ணே, இல்லைன்னா வட்டிக்கு வாங்கி கொடுங்கண்ணே. உங்களை பற்றி தெரியும், நான் கரெக்டாக கொடுத்துருவேண்ணே. ஏதாவது தெரியாமல் ரம்மி சர்க்கிள் விளாண்டுட்டேனே. ஏப்பா ஓன்ட்ட கொடுத்தா உன் பொண்டாட்டியை கேட்க முடியாது. நீயே 50,000 தோற்று பிடிச்சிடுற. அங்கே சண்டை ஓட்டுக்கு இருப்பீங்க. எப்படி நிறைய பேர் ஆன்லைனில் ரம்மி விளாண்டு ஜெயிச்சதை பார்த்துருக்கேனே. அதனால தானே விளாண்டு விட்டேன். ஏப்பா எதுவும் ஜெயிச்சு விட்டாங்க பண்ணிவிட்டாங்கன்னு என்னப்பா இப்படி பேசிக்கிருக்க? இதெல்லாம் பேச்சுக்க அர்த்தமாப்பா? தேவையில்லாத செஞ்சு விட்டு ஒம்பாட்டிக்கு அசால்ட்டாக கேட்குற. எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதை போய் நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீயே எப்படிப்பா கொடுப்பேன்னு நான் நம்புறதே? என்னண்ணே கொடுத்துருவேனே. வீட்டுக்கு போக முடியாதுண்ணே. போனால் கொண்டாடி கொண்டுருவானே. இல்லைன்னு ஏதாவது சோத்துல வசத்தை வச்சு கொண்டுருவாங்கண்ணே. ஏதாவது பார்த்து செய்யணும். நான் 20,000 கொடுத்தா 50,000க்கு 20,000க்கு எங்கப்பா இருக்கு? கொடுத்துட்டு அந்த 4 பேர்த்திட்ட கடையை வாங்கி அப்படியே ரெடி பண்ணிடுவேனே. அந்த 30,000 காசு பாய்க்கு கொடுக்கணும்லப்பா. அந்த காசு எங்கன்னு கேட்டால் நீ என்னப்பா பதில் சொல்லுவே? இல்லைண்ணே, இன்னும் 4 பேர்த்திட்ட இதே மாதிரி வாங்கி அப்படின்னாலும் சேர்த்துருவேனே. ஏப்பா அது எப்படிப்பா நான் நம்புறது? ஏன் மாதிரியே கொடுப்பாங்க. நானாச்சும் ஒரு இதுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவன் கொடுப்பானா? யார் இருந்தாலும் இப்படி அதுவும் இந்த மாதிரி விஷயத்த வேற ஆள்கிட்ட கேட்டாலும் நான் 50,000 ரூபாய் செலவழிச்சு விட்டேன், இது ஆன்லைனில் இது பண்ணிவிட்டேன், கொண்டாட்டி வட்டிக்கு வாங்கி வச்சிருந்தேன், இந்த வார்த்தையிலும் பேசாத. நானாக இருக்க போய் அதை நேற்று கூட நியூஸில் பார்த்தனே. பெங்களூரில் கூட அப்படி தானே ஒரு ஃபேமிலி ரம்மி விளாண்டு நிறைய கடன் தொலையில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ தானே மனசில் படுது. நீ எப்படியாவது பண்ணுனே, இல்லைன்னா செத்து போயிடுவேனே. என்னே ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஏப்பா கெட்டு போன முன்னாடி அது தெரிஞ்சதில்ல, அது மனுஷனுக்கு அர்த்தம் இல்லைப்பா. செத்து போய் பண்ணி இப்போ முன்னே ஏதாச்சும் முயற்சி பண்ணி ஏதாச்சும் மரணப்பா இருப்பா. அதுக்காக இந்தியா போய் செத்து போனால் எல்லாமே வந்துடுமா? நம்ம பிள்ளை குட்டியே பொண்டாட்டி எல்லாத்தையும் யோசிக்கணுமா இல்லையா? இனிமேல் விளாட மாட்டேனே. எப்படியாவது இந்த பணத்தை அவள் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும்னே. அவள் பார்க்குறதுக்குள்ள இல்லைன்னா கொலையை எடுத்துருவானே. ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஃபோனை வச்சிடாதீங்க. நாளைக்கு நேரில் வர்றேன், நீ வீட்டுக்கு வர்றேன். ஏதாவது உதவி பண்ணுனே, சரியானே? ஏப்பா பார்த்துதான் இப்போ செய்ய முடியாது. இதெல்லாம் வச்சுன்னு சொல்கிற காரியம் இல்லை. நீ அசால்ட்டுனுமே 10 ரூபா 20 ரூபா மாதிரி 100 ரூபா கேட்குறது மாதிரி கைமாற்றி கேட்குற மாதிரி சொல்லியிருக்க. ஏப்பா 20,000 ரூபா கொடுத்துப்பட்டு நீ இன்னமும் என்ன தப்பு செய்கிறேன்னு நான் தான் கண்டுபிடிக்கிறது. உன்பாட்டு திரும்ப மறுபடியும் காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீ செஞ்சு உங்கள் வீட்டில் இது பண்ணி சண்டை பிரச்சனை ஆகி போய் கொடுக்க முடியலன்னு இதேமாரி இந்த வார்த்தை நீ பேசிக்கிருந்தீங்கன்னா நான் என்னப்பா உங்கள்கிட்ட காசு நான் கேட்க முடியும்? சரிண்ணே, சரிண்ணே, வைங்கண்ணே. சரிண்ணே, போன வைங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிண்ணே, சரிண்ணே.